ஹாய் ஆர்மேஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து ஒரு ரெக்வெஸ்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். மேரிட் டு மாமா அப்படிங்கிற ஒரு ரெக்வெஸ்ட் வீடியோ தான். வீக்கு கூட ஒரு ஒன் ஷாட் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து மாமா ஸ்டைலில் ஒரு ஒன் ஷாட் போடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி. நான் ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ஓகே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரியை நானும் ரெடி பண்ணுறேன். இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரெண்டையுமே நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோரிக்குள்ளே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இது ஜஸ்ட் இமேஜினேஷன் ஸ்டோரின்னு தெரியும். அல்லாமல் மாமா ஸ்டைல் இது வரைக்கும் நான் பிஎல்ல ட்ரை பண்ணல. ஸோ ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறப்ப இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிடுங்க. அப்போ தான் ஓகே இது நல்லா இருக்குது நல்லா இல்லையா அப்படின்னு தெரியும். ஓகே வாங்க டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா ஒரு வில்லேஜில் ஒரு வீடு. ஆனால் இந்த வீடு வந்து பார்க்கவே ரொம்ப பழைய காலத்து வீடு மாதிரி இருக்குது. பட் பார்க்க செம்மையாக இருக்குது. அதில் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு தொட்டில் கட்டி ஒரு பையன் உட்காந்து ஆடிட்டு இருக்கான். அவன் கிட்ட வந்து ஒரு டாக் ஓடிட்டே இருக்கான். அவன் பார்த்துட்டு, இங்கே பாரு என்கிட்ட நீ ஓடிட்டே இருந்தேன்னா நான் பிடிச்சி அந்த தொட்டியில் ஒன்றை போட்டுருவேன் பார்த்துக்கா, அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தொட்டில் ஆடிட்டே இருக்கான். அது குழச்சி அவன் காலை பிடிக்க வருது. அவன் காலை தூக்கிட்டு ஊஞ்சல் ஆடுறான். அதுக்கப்புறம் ஏறி உட்காந்து நின்று ஆடிக்கிட்டு இருக்கான். அவன் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஆடிட்டு இருக்கான். அது ஒரு பர்சன் பார்த்துட்டு, ஐயோ இவனை திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக அவங்க ரூம்குள்ளே போயிட்டாங்க. அது யாரும் இல்லை, நம்ம ஜிமின் தான். ஜிமின், ஐயோ இவன் ஏன் தான் இப்படி இருப்பானோ, இப்பா எனக்கு அண்ணங்கிறாங்க சரியான பைத்தியமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டிகிட்டே வந்த ரூம்குள்ளே போகிறான். அவங்க 2 பேர் ட்வின்ஸ் தான். அந்த ஒரு செகண்ட் நான் முன்னாடி பிறந்துட்டானே அதுக்காக அண்ணேன்னு சொல்லிடுவான் ஜிமின். எல்லோரும் கேட்டாலும் ஜிமின் வந்துட்டு அவங்க அம்மாட்ட போகிறான். அவங்க அம்மா பார்த்துட்டு, என்ன எங்கே அந்த பையன், ஐயோ அம்மா அங்கே பாரு அவனை எப்போ பார்த்தாலும் அந்த ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருக்காம்மா, அவனுக்குலாம் ஒரு மாதிரி இருக்கா, எனக்குலாம் கொஞ்ச நேரம் ஆடினாலும் ஒரு மாதிரிலாம் இருக்குது, அவன் எதுவுமே இல்லாமல் விளையாண்டுட்டே இருக்கான் அப்படின்னு. அவன் சின்ன பையன் தானே அம்மா, என்னோட ஒரு நிமிஷத்துக்கு தான் சின்ன பையன், சரிடா தங்கம், அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க பாரு, ஊர்லேருந்து உங்கள் அத்தை மாமாலாம் வராங்கல்ல, கொஞ்சம் சமைக்கிற வேலை அதிகம்டா, இன்றைக்கி ஒரு நாள் ஹெல்ப் பண்ணுறியா அம்மா, ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால் பண்ண போகிறேன், அது எதுக்குமா இப்படிலாம் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கூட சேர்ந்து சமைக்கலாம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். ஜிமின், என்னம்மா ஜங்குக்கா கல்யாணம் பண்ணிப்பில்லடா அம்மா, நான் தான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் எனக்கு இப்போதைக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏம்மா நீ அப்பா மாதிரியே பேசுகிற, எனக்கு ஃபோட்டோகிராஃபி படிக்கணும்னு எவ்வளோ பெரிய ஆசை தெரியுமில்ல, அது இப்போ தான் நிறைவேறிட்டுருக்கு, நீங்கள் ஏன் எல்லோரும் சேர்ந்து அதை நிறுத்த பார்க்குறீங்க, இப்போ தான் நாங்கள் 12th முடிச்சிருக்கோம், இப்போ நான் காலேஜுக்காக அங்கே போனேன்னா நான் படித்து முடிக்க 5 வருஷம் ஆகுமா, அது வரைக்கும் ஜங்குக்கு வெயிட் பண்ணுவானா, சான்ஸ் இல்லை தான். ஆனால் இந்த வீக்கம் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, எனக்கு தெரிஞ்சு நீயாச்சும் கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருப்ப, அவனை பாரு இன்னும் நாய் கூட விளையாண்டுட்ருக்கான், தொட்டியில் விளையாண்டுட்ருக்கான், அவனுக்கு போய் நல்லா கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, உங்கள் அப்பாட்ட பேசவும் முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்பிட்டே சமைக்கிறதே நிறுத்திட்டாங்க. இப்போ ஜிமின் தான் சமைச்சிட்ருக்கான். அம்மா நீங்கள் புலம்புறவுக்கு ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் பேசிக்கலாம், நான் ஜங்கு கிட்ட வேணால் பேசுகிறேன். டே கம்முனுடா நீ வேறு, அந்த பையனுக்கு 28 வயசாண்டா அப்படின்னு எதே அப்படி சொல்லிட்டு அப்படியே ஷாக் ஆகிட்டான். அம்மா எங்களுக்கு வெறும் 18 தானம்மா, 18 தான், ஆனால் அவனுக்கு 28 வயசுடா, 10 வருஷம் டிஃப்ரெண்ட்டாக. உங்கள் அப்பாட்ட சொன்னதுக்கு நீ வாயை மூடு, கட்டுறவங்களுக்கே ஒன்றும் இல்லை உனக்குன்னு சொல்லி திட்டாதுமா, எனக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணுறதா அவருக்கு பண்ணுறதா ஒன்றும் புரியல, நீ வேறு இப்போதைக்கு படிக்கிறேங்கிற, எனக்கு அதுவும் புரியல, 5 வருஷம் வெயிட் பண்ண சொன்னால் அவனுக்கு ஏஜ் ஆகுன்னு சொல்லுவானுங்கடா, ஐயோ எனக்கு நெஞ்சு வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்து புலம்பிகிட்டு இருக்காங்க. நல்லாவே விளையாண்டுட்டு இருக்கான் பாரு, கம்முனு மாதிரியே இருந்திருக்கலாம், எதுவுமே புரிஞ்சுக்காமல் இருந்திருக்கலாம், திரும்ப நிம்மதியாக வச்சுருந்துருக்கோம் பிரானு, அதாம்மா நானும் நினைக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு ஜிமின் சமைச்சதெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கான். எடுத்து வச்சுட்டு பார்க்கலாம் இன்னும் விளையாண்டுட்டு தான் இருக்கான். வீ கூட பிறந்தேன்ல, வீ மாதிரியே இருந்திருக்கான். அப்போ என்னையும் சின்ன பையனாக கன்சிடர் பண்ணிப்பால, வீ இப்போ சின்ன பையனாக தெரியுறான், ஆனால் நான் அப்படி தெரியலம்மா, நான் பேசுகிற ஸ்டைலையாச்சும் மாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நான் போய் ஃப்ரெஷ் ஆகுறேன், நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் டேரெக்டாக ரூமுக்கு போயிட்டு ஷவர் ஆன் பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டான். ஸோ இப்போ அந்த பையன்ட்டு என்ன சொல்ல போகிறோம், எனக்கு வேறு பயமாக இருக்குது, அவ்வளோதான் இது தெரிஞ்சவே சுகா என்னை புதைச்சி எடுத்துருவான், ஆல்ரெடி வந்து திட்டிகிட்டு இருக்கான் அவங்க வீட்டில் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னு, இப்போ நான் லவ் பண்ணுறது விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சால் வீட்லேயும் திட்டுவாங்க, ஜங்குக்கிட்ட என்ன சொல்ல போகிறதில்ல, எனக்கு ஐயோ அப்படி இருக்கே, வீயை கண்டிப்பாக இப்போ நான் சுகா கூட போயிட்டாலும் வீதான் மாட்டிப்பான், வீ சின்ன பையன், வீ எப்படி நம்ம போய் கோர்த்து விடுறது, எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில, கடவுளே எப்படியாச்சும் ஜங்குக்கு வீயை பிடிச்சிடணும், அவனுக்கு என்னை பிடிக்கவே கூடாது, எல்லாருக்கும் எனக்கு பிடிக்கிற மாதிரி, ஐயோ சரி அவனுக்கு மட்டும் எனக்கு பிடிக்கவே கூடாது அப்படி சொல்லிட்டு அவன் ப்ரே பண்ணிட்டே வந்துட்டு போய் கடவுள்கிட்ட எதுக்கு ஒரு டைம் ப்ரே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடையும் கீழே இறங்கி வரான். ஏய் ஜிமினா ஆகிடனே என்ன வீ அப்படிங்கும்போது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ, குடு குடு குடுன்னு அங்கிட்டு ஓடிட்டுருக்க, நான் இப்போ தான் குக் பண்ணிட்டு போனேன், சரி ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தேன் அப்படின்னு, குக் பண்ணால் ஃப்ரெஷ் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு தொட்டியில் உட்காந்துட்டே கேட்குறான். இப்போ நீ ஏன்ட்ட கடி வாங்கிட்டு கத்த போகிற அப்படின்னா, இவன் வேறு கடிக்க வரான், சரி இப்போ நீ என்ன பண்ண போகிற சொல்லு, சாமி கும்பிட போகிறேன்டா, இரு நானும் வரேன், ஏன்டன் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்து வரான், ஏன்டனும் பின்னாடியே வருது. அப்போ அவனை வச்சுக்கிறப்ப சொல்லிட்டு வா சாமி கும்பிட அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து சாமி கும்பிட்டுருக்காங்க. ஜிமின் அவ்வளோ சின்சியராக கும்பிட்றான்.
எப்படியா ஜங்குக்கு வீயை பிடிச்சிடணும், ஜங்குக்கு நல்ல பையனை எல்லோரும் சொல்லுவாங்க, அவன் இவன் நல்லா பார்த்துப்பான் அப்படி சொல்லிட்டு அவன் ப்ரே பண்ணிகிட்டே இருக்கான். அவன் எப்படி ப்ரே பண்ணிட்டு பொறுமையாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். வீ இப்படி க்ளோஸ் அப்பில் நிற்கிறான். அப்பா கடவுளே என்னடா பண்ணுற அப்படின்னு. நீ அப்படி என்ன ப்ரே பண்ணுற, வாயெல்லாம் அசிச்சு அசிச்சு பண்ணியே, அதான் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன், என்ன பண்ணுற அப்படின்னு. ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஜீவன் தள்ளிட்டு வந்து நிற்கிறான். அம்மா அத்தை மாமாலாம் வராங்கன்னு சொன்னாங்களே, அவங்க என்னென்ன வாங்கிட்டு வராங்க, அதுவும் உங்கள் பட்டணத்துலேருந்து வேறு வராங்களாம், நிறைய தண்ணி வாங்கிட்டு வருவாங்களா, எனக்கு என்னென்ன வாங்கிட்டு வருவாங்க, ஒன்றும் வாங்கிட்டு வர மாட்டாங்க போடா அப்படின்னு சொன்னானே. சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறான். அடா அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் 2 பேரும் அமைதியாக இருக்காங்க. கரெக்டாக வந்துட்டு வியோட அப்பா உள்ள வந்துட்டு, இந்த ஜிமின் இந்த ட்ரெஸ் போடு. அப்பா அவனுக்கு மட்டும் புது ட்ரெஸ் ஆடுறானே, வீச்செல்லாம் இந்த அப்படின்னு சொல்லிட்டு வீக்கு வந்துட்டு ஒரு சின்ன பிள்ளைங்கள்லாம் போடும்ல அழகாக இந்த பெல்ட்டெல்லாம் வச்சா அந்த மாதிரி ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே போட்டு வரோம், ஒரு பேண்ட்டு ஒரு டிஷர்ட்டு, அந்த இப்படி இந்த சைடு இருந்தால் அந்த சைடு பெல்ட்டு போகணும் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு. அது பார்க்க ஒரு குழந்த மாதிரி இருக்கான். வீயை பார்த்துட்டு ஜிமின் அப்பா எப்படி ஒரு அழகான ட்ரெஸ் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இவனுக்கு பார்த்தா ஒரு ஷர்ட்டும் பேண்ட் தான் அப்படியே ஃபார்முலாக கொடுத்துருக்காங்க. அப்பா அப்படின்னா என்ன வீடு சொல்லிட்டு அவங்க அப்பா அழகாக வீயை பார்க்குறேன். எனக்கு அண்ணன் போட்டிருக்க ட்ரெஸ் தான் பிடிச்சிருக்கு, எனக்கு இது பிடிக்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு வேகமாக அந்த இதெல்லாம் கழட்டி விட்றான். ஜீவன் சிரிச்சிட்டே வந்து அப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. பார்த்துக்கோ வீ பட் இதில் நீ ரொம்ப அழகாக இருக்கு, என் பையன் பேர் அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு சொலக்க எடுத்துகிட்டு போகிறாரு. வீ சிரிச்சிட்டேன்னு ஆனால் ஜிம்மின் எனக்கு ஓன் ட்ரெஸ் தான் பிடிச்சிருக்கேன், சரி வா ட்ரெஸ் மாற்றிக்கலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேர் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அது அவங்க அப்பாவுக்கு தெரியாது. ஒரு கொஞ்ச நேரம் ஆயிருக்கும், பார்த்தா வாசல் வந்து புல்லட் சவுண்ட் கேட்குது. அவங்க புல்லட்லேயே வந்திருக்காங்க, அப்போ காரில் வருவாங்கன்னு சொன்னாங்க, பட் அவங்க புல்லட்லாம் வச்சுருக்காங்களா, நான் போய் புல்லட்டை பார்க்குறேன்னு சொல்லிட்டு வீ வந்து போக போகிறேன். ஜிமின் பிடிச்சிக்கிட்டு அம்மித்த வீட்டுக்குள்ளேயே நான் போய் பார்த்துட்டு வரேன், நீ காஃபி வை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் குதிச்சுட்டே இருக்கான். வீக்கு புல்லட்னா அவ்வளோ பிடிக்கும். அவன் புல்லட் சவுண்ட் யார் வீட்டில் போகிற சவுண்ட் கேட்டாலும் ஓடிடும். அவங்க வீட்லேயும் ஒரு புல்லட் இருக்குது, பட் எந்த புல்லட் சவுண்ட் கேட்டாலும் போய் அந்த வண்டி பேன் வேடிக்கை பார்த்துட்டு வரதா வீக்கு அவ்வளோ பிடிக்கும். நில்றா அப்படி சொல்லிட்டு பிடிச்சி வச்சுட்டா. நம்ம புல்லட்டு பார்க்கவே இல்லை அப்படின்னு. சரி அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் நீ போய் புல்லட்டை பாரு ஓகேவா, ஓகே அப்படி சொல்லிட்டு கிட்ட சிரிச்சுட்டே நின்றுட்டுருக்கான். அதுக்கப்புறம் காஃபியெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு தெரில, நான் வேறு ஒரு 5-6 கப்பு தான் போட்டு வச்சுருக்கேன். ஐயோ அப்பா 3 பேர் தான் வராங்கன்னு சொன்னாங்க, இதுக்கு எதுக்கு 5-6 கப்பு? அவங்க 3 பேரா? ஆமாம், உனக்கு ஒன்று, அம்மாவுக்கு ஒன்று, அப்பாவுக்கு ஒன்று, ஓகேவா 6 கப்பு. அப்போ உனக்கு இல்லாமல் எப்படி, அப்புறம் ஏன்டனுக்கு அப்படின்னு, இந்த ஏன்டனுக்கு பால் அப்படின்னு, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் எங்கள் ஏன்டனுக்கானா என்கிட்ட சொல்லாண்டுட்டு இருப்பான் இல்லை அப்படி சொல்லிட்டு பிடிச்சி நிற்க வச்சுட்டான். ஜிமினா என்னை விடுடா, நான் போய் ஏன்டனுக்கு இந்த பாலை மட்டும் வச்சுட்டு வந்துடுறேன், அவன் பாவம் குட்டி பையன் அப்புறம் பால் தேடுவான் அப்படின்னு. அப்படியே நில்றா அப்படிங்கும்போது அப்படியே விடுடா அப்படி சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடுறான். பவன் ஏன்டன் தொட்டிக்கிட்டு தான் இருக்கான். ஏன்டனுக்கு பால் ஊற்றி வச்சுட்டு அவன் தொட்டிலே உட்காந்துட்டான். இங்கே பாவி அப்படி சொல்லிட்டு வீ வந்துட்டு தொட்டியில் அந்த சைடு செவத்தை பற்றி திரும்பி அந்த தொட்டி அப்படியே செவத்தில் ஓச்சு விளாண்டுட்டு இருக்கான். அப்பா இவனை வச்சுக்கிட்டு அப்படி சொல்லிட்டு அவன் ட்ரெஸ்ஸு பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி வீயோட ட்ரெஸ் பார்க்க க்யூட்டாக இருந்திருக்கு, அதனால வாங்கியிருப்பான். அவனுக்கு மட்டும் பாரு எங்கள் அப்பா எங்கே இருந்தால் இப்படி அழகாக வாங்கிட்டு வருவா தெரியல, எனக்கு ஃபார்மலாக வாங்கிட்டு வருவார், பட் அவனுக்கு க்யூட்டாக வாங்கிட்டு வருவார். அதெல்லாம் போட்டு அவன் பண்ணுற க்யூட் ரியாக்ஷனுக்கு அவ்வளோ அழகாக இருப்பான். பேர் அழகந்தாண்டா நீ எப்படி சொல்லிட்டு அவன் சிரிச்சுட்டே நின்றுட்டுருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு கரெக்டாக ஜிமினோட அம்மா உள்ள வந்துட்டு ஜிமினை பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஜங்குக்கை பார்த்துட்டா அவ்வளோ பெரிய பையனாக இருக்கான்டா, பயங்கர அழகாக இருக்கான் தெரியுமா. அம்மாவுக்கு பார்த்தனையும் பிடிச்சிருந்துச்சி. அம்மா நீ என் சைடா அப்பா சைடா? ஒரு சைடு தான். சரி சுகாட்ட சொன்னியா? சொல்லிட்டேம்மா, இன்னும் கிளியராக சொல்லலை, அப்படி அத்தா வராங்கன்னு மட்டும் சொன்னேன். ஐயோ கோச்சுக்க போகிறான்டா. சுகாவும் அத்தை பையன் தானே, ஏம்மா அப்படி பண்ணுறீங்க, கம்மனு எனக்கு சுகாக்கே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல, இவன் கம்மனை வீக் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஐயோ அவன் பார்க்கவே பெரிய பையனாக இருக்கான், வீக்கெலாம் செட் ஆகாது, அமைதியாக இரு. ஆனால் நீ சொல்கிறது நியாயம்தான், எனக்கு தெரிஞ்சு சுகாக்கும் வீக்கும் தான் பேசுவாங்க போல். ஐயோ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆமாம் இப்போ பார்த்தாலும் மாற்றி பேசுங்க, இதே இந்த குடும்பத்துக்கு வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கோச்சிக்கிட்டு இருக்கிறான். ஏன்டா என் அழகு பையன் கோச்சிக்கிற, ஆமாம் அப்பா இந்த ட்ரெஸ்ஸு வீக்கில் வாங்கினாரு, அமைதியாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை நிற்கிறான். சரின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காங்க. அவங்க அப்பா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் உள்ளே கூப்பிட்டு வந்தோன்னே ஜங்குக்கு உள்ள வரான். ஜங்குக்கு வந்துட்டு மாஸ்க் போட்டிருக்கான். வீ பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு திரும்பிக்கிட்டான். வீ ஒரு செகண்ட் பார்த்துட்டு திரும்பி இருப்பான். யார் இந்த பையன் கடத்தல்காரை மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிக்கிட்டே ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருக்கான். எங்கிட்ட பார்த்தா ஜிமினை எட்டி பார்த்துருப்பான், மாஸ்க் போட்டு. யாரா இவன் பார்க்க கடத்தல்கார மாதிரி இருக்கானே அப்படி சொல்லிட்டு தான் ஜிமினுக்கு தோணியிருக்கும். அவங்க அப்பா அங்கே வந்துட்டு ஜிமின் காஃபி கொண்டு வா அப்படின்னு. சரிப்பா அப்படி சொல்லிட்டு ஜிமின் காஃபி கொண்டு வரான். ஜிமின் ட்ரெஸ்ஸு ஜிமின்லாம் பார்க்கவே க்யூட்டாக இருக்காங்க. ஜங்குக்கு பார்த்தனே பார்க்க அழகாக இருக்கானே இப்படி தோணுது. ஜங்குக்கு வந்துட்டு மாஸ்க்கு கழட்டினோன்னே வீ பார்த்துட்டு நல்லா தான் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு திரும்பி ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கான். ஜிமின் பார்த்துட்டு நல்லா தான் இருக்கான், ஆனால் என் சுகா அளவுக்கு இல்லை அப்படி சொல்லிட்டு எல்லோரும் காஃபி கொடுக்குறான். உட்காரு ஜிமின் அப்படின்னு. ஜிமின் ஆப்போசிட்டில் உட்காரான். இப்படி ஜேகேக்கு ஆப்போசிட்டில் தான் உட்காந்துருப்பான். இங்கே உட்காந்துட்டு அவன் வீயவே பார்த்துட்டு இருக்கான். வீ அழகாக ஊஞ்சல் ஆட்டிட்டு இப்போ வந்து ஜிமின் சைடு திரும்பிட்டான். இப்போ மாப்பிள்ளை அப்படி
எப்படின்னா ஜேகே இப்படி ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கான், ஜிமின் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கான். ஜிமின் பார்க்குற சைடு இருந்து பார்த்தா தான் வி தெரியுவான். வி வந்து ஊஞ்சல் ஆடிட்டு ஜிமினை பார்த்துட்டு என்னாச்சு அப்படி கேட்குறான். ஜிமின் சொல்லி லைட்டாக தலையாட்டுறான். பிடிக்கலையா அப்படி சொல்லி தலையாட்டுறான். ஜிமின் அப்படின்னானு உன் சுகா அளவுக்கு அழகா இல்லையா அப்படின்னு ஓகே தான் அப்படி சொல்லி லைட்டாக தலையாட்டுறான். அவன் வந்து சிரிச்சுட்டே ஊஞ்சல் ஆடிட்டே வந்துட்டு பட் சுகா இஸ் ஸோ க்யூட் அப்படி சொல்லிட்டு ரியாக்ஷனில் சொல்கிறான். கரெக்டாக ஜிமினுக்கு அதை கேட்டோடனே சிரிப்பாக வச்சு ஜிமின் லைட்டாக சிரிச்சுட்டு வைக்கப்படுறான். எல்லோரும் ஜேகே பார்த்தா வைக்கப்படுறாங்கன்னு நினைக்கிறாங்க. அவன் வியை பார்த்தா வைக்கப்பட்டு இருக்கான். ஜேகேவும் லைட்டாக வைக்கப்படுறான். எல்லாம் ஜேகே பார்த்துட்டு ஜேகே மாப்பிள்ள ரொம்ப அழகாக இருக்கீங்க, அழகாக வைக்கப்படுறீங்க அப்படின்னு தேங்க்யூ அங்கிள் அப்படின்னு ஜிமின் பார்த்துட்டு அமைதியாகிட்டான். ஜேகே வந்துட்டு அமைதியாக இருக்கானா. ஜேகேவோட அம்மா ஜேகே பார்த்துட்டு என்னடா பிடிச்சிருக்கா, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னானே சரி போய் பேசிட்டு வாங்க அப்படின்னு பேசலாமே அப்படி சொல்லிட்டு அவன் ஜிமினை பார்க்குறான். ஜிமினோட அம்மா வந்துட்டு என்னாச்சுப்பா அப்படின்னு இல்லை ஜிமின்கிட்ட பேசணும் அப்படின்னு சரி இப்போ உங்கள் கொல்லப்புறத்தில் போய் பேசுங்க அப்படின்னு 2 பேரும் கொல்லப்புறம் வந்துட்டாங்க. இப்போ வந்து ஜிமின் உட்காந்துருக்கான், ஜேகே இந்த சைடு உட்காந்துருக்கான். ஜிமின் ஜேகே பார்த்துட்டு நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லுவேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்கூடாது, நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு படிச்சிருக்கேன் சொல்லு, நான் சிஓவாக இருக்கேன் அப்படின்னு எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். ஓ அப்போ உனக்கு என்ன பிடிக்கலையா? பட் அந்த கண்ணாடியில் தெரிஞ்ச பையன் யார்? கண்ணாடியில் தெரிஞ்ச பையன் அப்படியே ஜிமின் கன்ஃபியூஸ்டாக ஒரு செகண்ட் பார்க்குறான். அந்த தொட்டியில் உட்காந்து ஊஞ்சல் ஆடிட்டு ஒரு பையன் பார்த்தானே, கூட டாக் விளையாண்டுட்டு இருந்துச்சு. வி என் பிரதர், ட்வின் பிரதர். ஓ உன்னோட பிரதர் அந்த ஒரு நிமிஷம் லேட்டாக பிறந்தான்னு சொல்லுவாங்களே ட்வின்ஸில், அந்த பையனா? எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வேணா அவன்கிட்ட பேசி பார்க்குவா? பேசி பாருங்க அப்படி சொன்னதுக்கப்புறம் வி வந்துட்டு அங்கிட்டு விளையாண்டுட்டு தானே இருந்திருப்பான். ஜிமின் வந்து அங்கே வந்து ஜன்னலை ஓப்பன் பண்ணுறான். வி தெரியுறான். வி இங்கே வா, ஏன் எதுக்கு இங்கே வா அப்படின்னோடனே அவன் அந்த தொட்டிலேருந்து இறங்கி பொறுமையாக பதுங்கி வரான். அவங்களோட அப்பா பார்க்கல. அவன் வெளியே வந்தோடனே பார்த்தா ஜிமின் உட்காந்துருக்கான். இந்த சைட் ஜேகே உட்காந்துருக்கான். வி குடுன்னு ஓடி போய் ஜிமின் கிட்ட நின்றுட்டு என்னாச்சு உனக்கு பிடிச்சிருக்கா மாமாவை? பட் சுகா அளவுக்கு இல்லைன்னு சொன்னேன், என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கேட்குறான். வி அப்படின்னோடனே சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு ஆமாம் உங்கள் பேர் என்ன? என் பேர் ஜங்கு, ஜேகேன்னு சொல்லலாம். ஓ ஜேகே நீங்கள் பார்க்க அழகாக இருக்கீங்க, பட்டு எங்கள் அண்ணா ஆல்ரெடி ஆள் இருக்குது, அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுறது டோட்டலி வேஸ்ட். நீங்கள் வேறு இடத்துல போய் நல்ல பையனாக பாருங்களேன். ஏன் நீ நல்ல பையன் இல்லையா? நான் ரொம்ப நல்ல பையன் தான், நான் ரொம்ப சமத்து பையன்லாம் சொல்ல முடியாது, நான் சரியான சேட்டு பிடிச்ச பையன் தான். அதனால் வந்துட்டு நீங்கள் வேறு ஒரு நல்ல பையனாக பார்த்துக்கோங்க சரியாங்க அப்படின்னு. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நீங்கள் பார்க்க வந்தது ஜிமினுங்க என்ன இல்லைங்க அப்படி சொல்லிட்டு வந்து கேஷுவலாக சிரிச்சுட்டு போயிட்டான். எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் அவர் ரொம்ப இன்னசென்ட். எனக்கு பிடிச்சிருக்கு. உங்கள் வீட்டில் பேசினா கட்டிப்பாங்களா மாட்டாங்களா தெரியல, சரி நான் உள்ளே வந்து பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு பின்னாடியே வந்துட்டு வரான். ஜிமின் வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட உட்காந்துட்டு அம்மா என்னடா அந்த பையனுக்கு விய பிடிச்சிருக்கோம் எதுவே அப்படி சொல்லிட்டு அம்மா ஷோக்க பார்த்துட்டு உங்கள் அப்பா ஒத்துக்கவே மாட்டார், போய் சின்ன பையன் எனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு அமைதியான்ட்டான். பூதமே பிடிக்கண்டா இந்த வீட்டில், ஐயோ அமைதியாக இருமா அப்படின்னு. மாமா நான் வந்துட்டு ஒன்று கேட்கலாமா? சொல்லுப்பா. உங்களுக்கு 2 பையன் தானே? ஆமாப்பா, ஒரு பையன் பேர் ஜிமின், ஒரு பையன் பேர் வியாப்பா அப்படின்னா. எனக்கு வியை ரொம்ப பிடிச்சிருக்கு. வி எப்படி ஊஞ்சல் ஆடிட்டு இருந்த ஷாக்கில் உங்கள் அம்மாவை பார்க்குறான். அப்படியே உங்கள் அப்பா பார்த்துட்டு இவன் என் அம்மாட்டி சொல்லிட்டான், ஐயோ பெரிய ஜித்துக்காரனாக இருப்பான் போல், டேரெக்டாக பேசிட்டான். பட் எல்லாரும் பேசுகிறான்ப்பா அப்படின்னு. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் அவளை எனக்கு கட்டி வைக்கிறீங்களா? ஆனால் அப்பா நீ சின்ன தானே, எங்க பிடிச்சவங்களை கலக்கிட்டாங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும், என்னங்க பேசுகிறீங்க அப்படி சொல்லிட்டு ஜேகேவோட அம்மா சொல்கிறாங்க. அது என்னமோ வாஸ்தவம் தான், ஆனாலும் பெரிய பையனை பார்க்க வந்துட்டு சின்ன பையனை உங்கள் பெரிய பையனுக்கு இவனுக்கு என்ன ஒரு செகண்ட் தானே டிஃப்ரெண்ட்டு. பெரிய பையனுக்கு வேறு மாப்பிள்ளை இல்லையா அவங்கள்ட்ட அப்படின்னு? இருக்காங்க, ஆனாலும் அது எனக்கு சின்ன பையனை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு அவன் பேசிட்டு சரி நான் வேணா வீட்டை பேசி பார்க்குவா அப்படின்னு. சரிங்க பேசுங்க அப்படி சொன்னோன்னே ஜேகே வந்துட்டு ஜிமினை பார்க்குறேன். ஜிமினோடனே உங்கள் வண்டிக்கிட்ட போய் நின்று பேசுங்க ஓகே சொல்லிடும் அப்படின்னு. ஓகே அப்படி சொல்லிட்டு அவனை போய் புல்லட் கிட்டே நிற்க வச்சுட்டான். கரெக்டாக அந்த புல்லட் கிட்டே வந்துட்டு வாவ் இது நியூ மாடல் புல்லட்டா அப்படின்னு. ஆமாம் அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு அமைதியாக நிற்கிறான். வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு இது ஒன்று தான் அப்படி நிற்கிறான். ஆமாம் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. அப்போ உனக்கு என்ன பிடிக்கலையா? ஒன்று பிடிச்சிருக்கு இப்போ எனக்கு, அதனால் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு இந்த பைக் எனக்கு தானே. உனக்கு தான், அப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியே ஜேகேக்கு ஒரு நிமிஷம் பைக்குக்காக கல்யாணம் பண்ணிப்பாங்களா அப்படி சொல்லி கேட்குது. ஜிமின் பார்த்துட்டு ஓகேவா அப்படின்னு. ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் வந்துட்டு வியும் ஓகே சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அவங்க அப்பாக்கே ஷாக் தான், மட்டும் ஓகே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சுகா வீட்டில் போய் பேசியிருப்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஜிமினை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா இந்த மாதிரி. அந்த பார்த்த பையன் வந்துட்டு வீக் ஓகே சொல்லிட்டான் அதான் அப்படின்னு. சரிங்க எங்கள் வீட்டிலலாம் எல்லாத்துக்கும் ஓகே தாங்க அப்படின்னோடனே ஜிமினுக்கு விஷயம் ஷாக்கு தான். அப்பா டக்குன்னு போய் சுகாட்டே கேட்டார் அப்படி சொல்லிட்டு சுகாவும் ஓகே சொல்லியிருப்பான். சுகாவுக்கும் ஷாக் தான், பட் ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ சுகாவுக்கும் வீக்கு ஜிமினுக்கு ஜங்குக்கு எல்லாத்துக்கும் ஒரே நாள் தான் கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகும்போது செம்ம ஹாப்பி. வந்துட்டு ஜேகே பார்த்துட்டு எனக்கு ஒரு டவுட்டுன்னு ஒன்று கேட்காமலே இந்த கல்யாணம் வரைக்கும் வந்துட்டேன். கல்யாணத்துக்கு ஒரு நிமிஷம் தான்டா இருக்குது, இப்போ என்னடா என்னமோ கேட்க போகிறேன்.
இங்கே பாரு ஜேகே, நான் ஒரு குட்டி டாக் வளர்க்குறேன்ல, ஆமாம் அது என் கூட வரும், அதுக்கு ஓகேனா சொல்ல உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்லைனே என்னை பார்த்த மாதிரி வேற ஒரு நல்ல பையனாக பார்த்துக்கோ அப்படின்னு. ஏண்டா ஒரு டாக் வேணாம்னு சொன்னால் கல்யாணத்தை வேணாம்னு வச்சுப்பியா? அதெல்லாம் சொல்லிடுவேன், என்ன சொல்கிறேன், எனக்கு ஓகே தான் பாட்டுறேன் அவன். அப்போ எனக்கு ஓகே தான் அப்படி சொல்கிறான். ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேர் ரிங் போட்டு அவ்வளோ ஹாப்பியாக கைத்தட்டி என்ஜாய் பண்ணுறான். உனக்கு கல்யாணம்னு என்னன்னு தெரியுமில? அந்த ரிங் போடுவாங்க கல்யாணம். சரி குழந்தை, நீ எனக்கு முத்தம் கொடுத்தீங்கன்னா நம்ம குழந்தை பிறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக சிரிக்கிறான். அப்படி சொல்லிட்டு அப்படி விஷயம் ஜேகேக்கு என்ன சொல்ல அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. வீக்கு வந்துட்டு ஜேகே ரிங்லாம் போட்டு வரும். அப்புறம் ஜேகே வீக்கு போட்டான். அதுக்கப்புறம் இப்போ 2 பேரும் டேரெக்டாக காரில் தான் ஏறியிருக்காங்க. அப்படியே வீ மடியில் டேன் உட்காந்து அவன் குதிச்சிட்டு இருக்கான். அவன் டேன் கூட தான் விளாட்றானே தவிர ஜேகே கண்டுக்கவே இல்லை. ஜேகே என்ன இவன் இப்படி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ கார்லலாம் போயிட்டுருக்காங்க. வீ விளையாண்டு நம்ம ஏன் புல்லட்டில் போல? புல்லெட்டு போனால் டாக் செய்கிறாதுல தான். ஓ அது வேறு இருக்குல்ல. பட் என்ன சீக்கிரமாக புல்லெட்டில் கூப்பிட்டு போகிறேன், எனக்கு அது புல்லெட்டில் லாங் ட்ரைவ் போகணும். என்ன லாங் ட்ரைவ் கூப்பிட்டு போய் நிறைய தடவை கூப்பிட்டு போய் லாங் ட்ரைவாகவே கூப்பிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மார்க்கமாக பார்க்குறான். ஏன் அதுக்கே எப்படி பார்க்குறேன்? ஆமாம் எங்கள் அண்ணா வந்துட்டு அப்போ இங்கே தானே இருப்பான், அப்போ என்னை ஜிம்மினை பார்க்க கூப்பிட்டு வருவேன். எனக்கு ஜிம்மினை பார்த்துட்டே இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நானும் ஜிம்மினை வந்துட்டு ஒன்றா தானே அந்த வயிற்றுக்குள்ளே, அதனால் எனக்கு ஜிம்முக்குள்ளே இருந்துகிட்டே இருக்க பிடிக்கும். எனக்கு ஜிம்மின்னா அவ்வளோ பிடிக்கும், எனக்கு ஜிம்மின்னா என்னோட மொத்த பாசமுமே அப்படி சொல்லிட்டு கடன்னு பேசிகிட்டே இருக்கான். அப்படியே வந்து ஜேகேக்கு என்ன இவன் லபது பேசுகிறான், ஒரு நிமிஷம் கூட வாய முடியலன்னு தோணுது. ஏன்னா அப்படி ஒவ்வொரு வார்த்தைக்கும் கேப்பே விடாமல் கடன்னு ஜிம்மினை பற்றி அப்படியே புகழ்ந்துட்டே இருக்கான். எனக்கு அவன் அப்படி பிடிக்கும், அவன் தான் அது மட்டும் தான். வீக்கு லைட்டாக டென்ஷன் ஆகிடுச்சு. இப்போ என்ன இவ்வளோ பேசுகிறான்னு சொல்லிட்டு வீக்கிட்ட லைட்டாக வரான். அப்பயும் பேசிகிட்டே இருக்கான். நானும் ஜிம்மின் அப்படி இருந்து இப்படி இருந்தால் நான் எப்போதுமே நாங்கள் விளையாண்டே தான் இருப்போம், எனக்கு அவனா அப்படி பிடிக்கும், அது கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருப்பானா, அப்படிலாம் இருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. பட் எங்கள் வீட்டில் நான் இப்படி தான் பிடிக்கும், அப்படி பேசிகிட்டே இருக்கான். அவன் அப்படியே ஜேகே க்ளோஸில் வரது கவனிக்கவே இல்லை. ஜேகே லைட்டாக கிஸ் பண்ணிட்டான். கிஸ் பண்ணோன்னா அப்படியே வீ சைலண்ட் ஆகுறான். ஜேகே அப்படியே கம்ஃபர்டபுளாக கிஸ் பண்ணிட்டே வந்துட்டு வீயோட ஹிப்பில் கை வைக்கிறான். வீ அப்படியே ஜேகே ஷாக்கில் பார்த்துட்டே இருக்கான். அவன் பேக் கிஸ்லாம் பண்ணவே இல்லை, பட் வாயை டோட்டலாக மூடிட்டான். ஜேகேக்கு அப்பாடின்னு இருக்கு. ஜேகே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசல. டேன் கூட அவ்வளோ நேரம் அவன் பேசினப்ப குளிச்சிக்கிட்டு அதுவும் குதிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். அதுக்கப்புறம் அதுவும் கப்பு சிப்புன்னு சைலண்ட் ஆயிடுச்சு. 2 பேரும் அமைதியாக இருக்காங்க. ஒரு வழியாக ஜேகே வீட்டுக்கு வந்தாச்சு. ஜேகே வீட்டுக்கு வந்தோடனே ஜேகேவோட அம்மா 2 பேரையும் ஆராத்தி எடுத்து உள்ளே கூப்பிட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக அவங்க நல்லா பேசுகிறாங்க. வீ அவங்கள்ட்ட நல்லா பேசிகிட்டு இருக்கான். பட் ஜேகே பார்த்தா மட்டும் அப்படியே வாய் டொங்கின்னு மூடிக்குது. ஏப்பா நீ எப்போ திடீர்னு அமைதியாக வர? ஒன்றும் இல்லை ஆண்டி அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக ரியாக்ஷன் வேறு கொடுக்குறான். அவங்க அம்மா சிரிச்சிட்டு சேர்ந்து அந்த பாலை கொண்டு ஜேகே ரூமுக்கு போகிறான். சரி அப்படி சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போகிறான். கரெக்டாக வீயோட அம்மா கூட இருந்திருப்பான். அம்மா பாரு அப்படின்னு என்னம்மா ஆடி சொல்லிட்டு அந்த பாலை கொண்டு டேரெக்டாக அவங்க அம்மாட்ட போகிறான். இங்கே பாரு ஜேகே என்ன பண்ணாலும் எதுவுமே பெருசாக ரியாக்ட் பண்ணக்கூடாது சரியா? வந்துட்டு வேணாம் முடியாது அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் ஏன் அப்படி சொல்லுவேன், அவன் எனக்கு ஏதாச்சும் தருவான், அதனால் வேணாம் சொல்லிடுவேடாம். தருவான், நீ வேணான்னு சொல்லவே கூடாது சரியா? சீக்கிரமாக பாப்பாவோ தம்பியோ பெற்று கொடுக்கணும் 10 மாதத்தில் சரியா? அப்போ நீ இந்த மாதமே எல்லாத்துக்கும் ஓகே சொல்லணும். சரி அப்படி சொல்லிட்டு அவனும் ரூம்குள்ளே இப்படி க்யூட்டாக ரியாக்ஷனில் வரான். ஜேகே வந்துட்டு நல்லா உட்காந்துருக்கான். வீக்கிட்ட வந்துட்டு அம்மா என்கிட்ட ஒன்று சொன்னாங்க, நான் வந்துட்டு அது என்னென்னு கேட்கவா? என்ன அப்படின்னு. நீ என்ன பண்ணுவேன்? எங்கள் அம்மா என்னமோ நீ என்ன பண்ணாலும் நான் இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க, என்ன அப்படின்னு. அதுக்கு நீ என்ன சொன்ன? என்ன பண்ணாலும் நான் அமைதியாக இருப்பேன்னு சொன்னேன். அவ்வளோதான், இப்போ இருந்து நீ அமைதியாக இருப்பேன்னு. சரி அப்படி சொல்கிறான். அந்த பாலை வாங்கி ஜேகே அந்த சைடு வச்சுட்டு வீயை வந்துட்டு கிஸ் பண்ணுறான். வீயும் பேக் கிஸ் பண்ணல, அப்படி சைலண்ட்டாக இருக்கான். நீ வந்து நான் பண்ணுற மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பேக் கிஸ் பண்ணலாம் சொல்லித்தரான். அவன் கிஸ் பண்ணிட்டு உடனே அப்படியே ஃபுல் ப்ராசஸையும் ஸ்டார்ட் பண்ணுறான். அங்கங்கே அப்படி இப்படி ஃபைட் பண்ணுறான். அப்படி மூன் பண்ணுறான். வீணாலும் மூனிங் சவுண்டு கண்ட்ரோலே பண்ண முடியல. அவன் அப்படி மூன் பண்ணிகிட்ருக்கான். பயங்கரமாக கோஆப்ரேட் பண்ணுறேன். நான் அம்மா பேச்சு கேட்பேன். அது அப்படி பண்ணாது அப்படி சொல்லிட்டு அவன் அப்படி மோன் பண்ணிகிட்ருக்கான். ஒரு வழியாக அந்த செக்ஷனும் அப்படி ஸ்டார்ட் ஆகி செம்ம ஹாட்டாக போயிட்டுருக்கு. வீக் அவ்வளோ பெயினாக இருக்குது. பட் இன்னொன்று ரெஃப்யூஸே பண்ணல. ரீசனாக அவங்க அம்மா சொல்லிட்டாங்க, அதனால் எல்லாமே கேட்குறான். அவன் பொதுவாக ஜிமினா அவங்க அம்மா அவங்க அப்பா 3 பேர் என்ன சொன்னாலும் அப்படி கேட்பான். அதனால அப்படியே சைலண்ட்டாக ஒரு வழியாக அந்த செக்ஷன்லாம் முடிஞ்சு நல்லா தூங்கிட்டான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வீணால எந்திரிக்கவே முடியல. வீ பெட்டில் தான் படுத்திருக்கான். ஜேகே வந்துட்டு கீழே இருப்பான். வீயோட அம்மா வந்துட்டு மேலே வந்துட்டு வீயை பார்த்துட்டு என்னாச்சு அப்படிங்கிறான். வலிக்குது அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க அம்மா. சரி ஒன்றும் இல்லை, நீ வலிக்குது சொல்லிட்டு வேணாம்லாம் சொல்லக்கூடாது சரியா? அவன் கூட ஹாப்பியாக இரு சரியா? அப்படின்னு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அமைதியாக சொல்கிறான். சரி ஜிமின் வந்துட்டு பேசுகிறேன், நான் தான் ஃபோன் அப்படி அப்படின்னு ஜிமின்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஜிமினும் சொல்கிறான், அந்த மாதிரி எதுவுமே பேசக்கூடாது, அவன் என்ன சொன்னாலும் சரி சொல்லணும், அவன் கூட நீ ஹாப்பியாக இருக்கணும் சரியா? அதுதான் லைஃபு, அப்படி தான் இருக்கும்
அப்புறம் அத்தைகிட்டலாம் நல்லா பேசினான். அத்தை என்ன கேட்டாலும் செய்யணும் சரியா அவளாக சொல்லிட்டுருக்கான். எல்லாத்துக்குமே சரி 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 சரின்னு சொல்லிகிட்டே இருக்கான். ஜிம்மிக்கே வந்துட்டு என்ன கேட்டாலும் சரியா ஜேகே ஒன்று அவ்வளோ பார்த்துப்பான், நீயும் ஜேகேவை பார்த்துக்கணும் சரியா அப்படின்னு சரி 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 எல்லாமே சொல்லிட்டான். ஒரு வழியாக அதே மாதிரி அவங்க லைஃப்பும் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்துட்டு அமைதியாக உட்காந்து டேங்க்குள்ளே விளையாண்டுட்டு இருக்கான். அவன் கேட்டிருப்பான், உங்க பாரு எனக்கு மட்டும் என் கூட விளையாட ஒரு குட்டி பாப்பா இருக்குது, ஆனால் இவன் கூட விளையாட ஒரு குட்டி பாப்பா கூட இல்லை, எனக்கு அதனால ஒரு குட்டி பாப்பா வேணும், இவன் கூட விளையாண்ட இவனை மாதிரியே வேணும் அப்படி சொல்லியிருப்பான். வந்துட்டு அப்படி சொன்னனால ஜேகே வந்துட்டு அழகோ ஒரு குட்டி நாய் வாங்கிட்டு வரான். பேமை தான் வாங்கிட்டு வந்திருப்பான். பேமை பார்த்தோன்னே இப்படியே ஜேகே வந்துட்டு பார்த்துட்டு பார்த்தியான்னு குட்டி நாய் வாங்கிட்டு வந்திருக்கேன், இங்கே பாரு டேனோ இங்கே கூட ஒரு பிரதர் வந்திருக்கான் விளையாட அப்படி சொல்லிவிட்டேன்னு டேனும் பேமை விளையாண்டுட்டு இருக்காங்க. வந்துட்டு ஜேகே கிட்ட உட்காந்துட்டு இங்கே பார்த்தியா என் கூட விளையாட ஒரு குட்டி பாப்பா, அதுக்கப்புறம் டேன் கூட விளையாட ஒரு குட்டி டாகி, பட் உன் கூட அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். அதான் இத்தனை பேர் இருக்கீங்களே இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு கிஸ் பண்ணாமல் பேசு, நீ கிஸ் பண்ணால் எனக்கு பேசவே வரல அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக சொல்கிறான். ஜேகே சிரிச்சிட்டு அதான் நீங்கள் 4 பேர் இருக்கீங்க, எங்கள் அம்மா அப்பன்னு இத்தனை பேர் இருக்காங்க, எனக்கு அதை தாண்டி யாரும் வேணாம், அதுவும் நீ எனக்காக ஒரு உறவை தெரியல, எனக்கு அது போதும் அப்படின்னானே. நீ சூப்பராக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக பேசியிருக்கிறான். ஜேகேவும் சிரிக்கிறான். ஸோ ஹாப்பி எண்டிங். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் நான் எப்படியோ யோசிச்சு இது எப்படியோ முடிந்து விட்டது, அதனால் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் தெரியும். பை, லவ் யூ.